வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒமானில் இருக்கிற தாக்கா அப்படின்ற ஒரு அழகான பீச்சை பற்றி. ரமதான் மாதம் அப்படின்றதுனால பிறை வடிவில் லைட்டிங்ஸ் எல்லாம் செஞ்சு கடற்கரையில் வச்சுருக்குறாங்க. இங்கே இருக்கிற குதிரை சவாரியையும் கடற்கரையை ஒட்டி இருக்கிற கடைகளையும் சுமார் 5-6 கிலோமீட்டர் பரப்பளவுக்கு விரிந்து பறந்து இருக்கிற இந்த கடற்பகுதியையும் சீறி பாய்ந்து வர அலைகளையும் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சு. இன்னும் கூட நாங்கள் சூரியன் அஸ்தமிக்கிற சமயத்தில் போனதுனால இது இன்னும் அழகாகவே எங்களுக்கு காட்சி அளிச்சுது. இந்த கடலில் கொஞ்சம் டிஸ்டன்ஸுக்கு ஆழம் குறையா இருக்கிறதுனால சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா குளித்து ஆட்டம் போடலாம், சிப்பி பொறக்கலாம், நண்டு பிடிக்கலாம், நத்தை பிடிக்கலாம். ஈவினிங் டைமு ரொம்ப அழகான டைம் இது விளையாடுறது. கடற்கரையை ஒட்டி ஒரு பஸ் ஸ்டேஷன், ரோட்டுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு அழகான பங்களா வீடு, மலை மேலே எரியிற லைட்டு, இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு கப்பல். பார்க்குறதுக்கே மனசுக்கு ரொம்ப ரம்மியமாக இருந்தது. கடற்கரையை ஒட்டி ஒரு ரோடு பேரலாக லாங் ட்ரைவ் போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வீடுகள் எல்லாம் லைட் வெளிச்சத்தில் மின்னிட்டு இருக்குது. ஆட்கள் எல்லாம் கடற்கரையில் என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ ஒமானுடைய பஸ்ஸு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஒமானில் இருக்கிறவங்க ஹரீஃப் சீசனுக்கு சலாலா வரும்போது தாக்கா பீச்சை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒமானில் இல்லாதவங்க என்னுடைய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணி நான் போடுற வீடியோஸை பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க. தாக்கா பீச், சலாலா, ஒமான்.